ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரவை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ரொம்ப கம்மியான நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே சைஸில் 1 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. அதே சைஸில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. எல்லாமே நம்ம ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் எடுத்திருக்கோம். மைதா, சர்க்கரை, ரவை மூணுமே ஈக்குவலாக அளந்து எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு எடுத்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா சேர்க்க வேண்டாம். வாசனைக்காக 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நம்மளால் பிசைய முடியும். இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப திக்காக பிசைஞ்சிட வேணாம். கொஞ்சம் கரண்டியில் எடுத்து நம்ம எண்ணெயில் ஊற்றுற அளவுக்கு ஓரளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டாலும் எண்ணெயை ரொம்ப குடிச்சிரும். அதனால் இட்லி மாவு பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். இது நல்லா சூடு பண்ணுங்கள். ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி புளி போடுங்க. அது நல்லா இந்த மாதிரி எழுந்து மேலே வரணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா மேலே வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒன்றொன்னா போட்டு எடுத்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி போட்டதுக்கப்புறம் அது நல்லா மேலே அந்த மாதிரி உப்பி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த கரண்டி போடுங்க. உடனே சேர்த்துற வேணாம். ஒன்று மேலே வர நீங்கள் அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் இதை பண்ண வேணாம். ஓரளவு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ரொம்ப எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் நேரம் குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒன்றொன்னா போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா சைடும் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் போட்டு எடுத்துடலாம். ஒரு கரண்டி நீங்கள் போட்டதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 30 செகண்டில் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றொன்னா போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்று மேலே வர இன்னொரு கரண்டி போட்டுட்ருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு இதை நல்லா காட்டிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துட்டுருக்கு. இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து அதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான ரவை பணியாரம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெளியே நல்லா மொறுமொறுன்னு உள்ளே சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு. இதை நீங்கள் ஒரு 4-5 நாள் கூட அப்படியே வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். நாள் ஆக வெளியவும் இன்னும் நல்லா மெதுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.